உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். சக்தி டிவி நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினம் 14ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை, குஜவாசரம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை. பராபவ வருஷம் சித்திரை மாதம் 1ஆம் நாள், துவாதசி திதி, சதய நட்சத்திரம், பராபவ வருஷ பிறப்பு. இன்றைய தினம் ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் ஆயில்யம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். ஆயில்யம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூளம் வடக்கு, பரிகாரம் பால். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் கவனம், ரிஷபம் பொறாமை, மிதுனம் வாழ்வு, கடகம் நிறைவு, சிம்மம் ஆதாயம், கன்னி பரிவு, துலாம் நன்மை, விருச்சிகம் சலனம், தனுசு அசதி, மகரம் இன்பம், கும்பம் ஆர்வம், மீனம் சோர்வு. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின், ஆன்மீகம், வாஸ்து, ஜோதிடம் சம்பந்தமாக கேள்விகள் இருப்பின், சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். சக்தி டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான தமிழ் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புதிய வருஷத்தில் பிறந்திருக்கக்கூடிய பராபவ வருஷத்தில் எங்களுடைய நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அனைத்து சக்தி டிவி நேயர்களும் நீண்ட ஆயுளுடன், நிறைந்த ஆரோக்கியத்துடன், நீங்காத செல்வத்துடன், இறைவனுடைய கருணையுடன் நன்றாக வாழ வேண்டும் என்று உங்களுக்காக பிரார்த்தனை செய்கின்றேன். பராபவ வருஷ பிறப்பு. இன்றைக்கு 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, பராபவ வருஷ பிறப்பு. மருத்து நீர் வைத்து அதிகாலையிலே ஸ்நானம் செய்ய வேண்டும் விஷுபுண்ணிய காலத்தில். அதுக்கு பிறகு ஆலயத்திற்கு சென்று இறைவனை பயத்துடன், பக்தியுடன், நம்பிக்கையுடன் நீங்கள் வழிபட வேண்டும். அதுக்கு பிறகு வீட்டுக்கு வந்து கனி காணுதல், சில மங்களகரமான பொருட்களை வைத்து அதை நீங்கள் பார்க்க வேண்டும். ராத்திரியே ரெடி பண்ணி வைக்கணும். என்னென்ன சாமான்? மாம்பழம், பிலாப்பழம், வாழைப்பழம். முக்கனி என்று சொல்லுவோம். மா பிலா வாழை, இதான் முக்கனி. ஒரு தட்டத்தில் மாம்பழம், பிலாப்பழம், வாழைப்பழம். அதுக்கு பிறகு கொஞ்சம் வெத்திலை, அதுக்கு பிறகு கொஞ்சம் பாக்கு, கொஞ்சம் மஞ்சள், ஒரு பட்டு துணி, கொஞ்சம் பூ, இதை எல்லாத்தையும் ஒரு தட்டத்தில் சாமிக்கு முன்னுக்கு வைத்து அதை நீங்கள் கண்களால் பார்க்க வேண்டும். கனி காணுதல் என்று இதை சொல்கிறது. அதை செய்யணும். அதுக்கு பிறகு வீட்டில் உள்ள சாமி படத்துக்கு நல்லா சாம்பிராணி போட்டு தீபம் ஏற்றி ஊதுபத்தி ஏற்றி ஒவ்வொரு படமாக பிரார்த்தனை செய்ய வேணும். முதல்ல பிள்ளையாரை கும்பிடுங்கோ, பிறகு லட்சுமியை கும்பிடுங்கோ, பெருமாளை கும்பிடுங்கோ, சிவனை கும்பிடுங்கோ, முருகனை கும்பிடுங்கோ, சரஸ்வதியை கும்பிடுங்கோ. இன்னும் என்னென்ன படங்கள் இருக்கோ, பெரியவர்கள் சீரடி சாய்பாபா, புட்டபர்த்தி சாய்பாபா, ராகவேந்திரன், சித்தர்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைவரையும் வணங்குங்கள். அதுக்கு பிறகு வீட்டில் முதல் தெய்வம் மாதா, பிதா, குரு தெய்வம். முதல் தெய்வம் மாதா, கண்கண்ட தெய்வம் தாய். எங்களை 10 மாதம் வயிற்றில் சுமந்த பெற்ற பெண் தாய். முதல்ல அம்மாவை விழுந்து கும்பிடுங்கோ, அம்மாவுக்கு பாத பூஜை செய்யுங்கோ. இரு கரங்களாலும் அம்மாவின் காலை பற்றி கொண்டு மாத்ரு தேவதாய நமகா, என்னை பெற்ற தாயே போற்றி என்று அவர்கிட்ட வணங்கி
அவ கையை வச்சு உங்களோட தலையில் ஆசீர்வாதம் பண்ணி நீங்கள் நீண்ட ஆயுள், நிறைந்த ஆரோக்கியம், நீங்காத செல்வத்தோட வாழ வேணும்னு வாழ்த்தி அவட கையால் ஒரு விபூதியை வச்சுக்கொண்டா மிக பெரிய கருணா கடாட்சம். அம்மாவை விட நீங்கள் இந்த பூமியில் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய வேறு யாரும் எந்த உறவும் இல்லை. ஒரு தாய் தான் 10 மாதம் வயிற்றில் சுமந்து சிரமப்பட்டு உங்களை பிரசவ வலி தாங்காமல் உங்களை பெற்று அதே நேரம் தன்னுடைய இரத்தத்தை உங்களுக்கு பாலாக தந்து நித்திரை முழித்து உங்களை வளர்த்து ஊனம் இல்லாமல் கூன்குருடு இல்லாமல் எத்தனையோ நாள் கஷ்டப்பட்டு வளர்த்து உங்களுக்கு உணவு ஊட்டி உடைகள் தந்து பராமரித்து இன்றைக்கு இவ்வளோ பெரிய மனுஷனாக நீங்கள் நிற்கிறீங்கன்னா அதுக்கு முழு முதல் காரணம் தாய். அம்மாவை விழுந்து கும்பிடுங்க. அடுத்தது தாய்க்கு அடுத்தது தந்தை. நீங்கள் நல்லா இருக்கணும், முன்னுக்கு வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு உறவு தந்தை. அப்பாவை விழுந்து கும்பிடுங்க. அதுக்கு பிறகு வயதில் மூத்தவர்களிடம் தாத்தா இருப்பார், பாட்டி இருப்பினம், சித்தப்பா இருப்பினம், மாமா இருப்பினம், ஆசீர்வாதம் வாங்கி கொள்ளுங்கள். சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் பழக்கி கொடுங்க. பெரியவர்களிடம் விழுந்து வணங்கி ஆசீர்வாதம். இந்த மாதிரி நல்ல நாள் பெரிய நாளில் ஒவ்வொரு நாளுமே விழுந்து கும்பிட்டா நல்ல. ஒவ்வொரு நாளும் தாயை கும்பிடுவது சிறப்பு. அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி வருஷப்பிறப்பு, தைப்பொங்கல், தீபாவளி, இந்த மாதிரி நல்ல நாள் பெரிய நாள்களையாவது பெரியவர்களிடம் விழுந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அதுக்கு பிறகு சந்தோஷமாக உணவு உண்டு மகிழ்ச்சியாக இருங்கள். இந்த புது வருஷ பிறப்பில் நீங்கள் எல்லாரும் நினைச்சு கொள்ளணும், போன வருஷம் என்ன தவறு செய்தேன், போன வருடம் என்ன பிழை விட்டேன், போன வருடம் எந்த விஷயத்தில் நான் பலவீனமாக இருந்தேன், போன வருஷத்தில் இருந்து நான் முன்னேறுவதற்கு இந்த வருஷம் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆழமாக திட்டமிட்டு கொள்ளுங்கள். நான் ஒவ்வொரு வருஷமும் சொன்னேன், போன ஒரு வருஷம் நான் என்ன தோல்விகளை சந்தித்தேன், அந்த தோல்விகளை எல்லாம் இந்த வருஷம் வெற்றிகளின் படிக்கட்டாக மாற்றிவிட வேண்டும். போன வருஷம் என்ன தவறு செய்தேன், இந்த விஷயத்தை நான் பிளவிட்டேன், இதனால் நான் பாதிக்கப்பட்டேன், அந்த தவறுகளை இந்த வருஷம் திருத்தி கொள்ள வேண்டும். உங்களுடைய அனுபவங்களை பாடமாக வைத்து கொள்ளுங்கள். பெரிய கல்வி உங்களுடைய அனுபவங்கள். போன முறை கஷ்டப்பட்ட பிழை என்ன, நடந்த தோல்வி என்ன, என்னுடைய பலவீனம் என்ன, இந்த விஷயத்தில் நான் வீக்காக இருந்துட்டேன், படிக்கிறதுல நான் வீக்காக இருந்துட்டேன், இந்த வருஷம் படித்து கடின உழைப்பு, உடல் பயிற்சி நான் ஒழுங்காக செய்யலை, இந்த ஆரோக்கியத்தில் எனக்கு பிரச்சனை வந்துட்டு, சுகர் வந்துட்டு, டயபெட்டிஸ் வந்துட்டு, நான் உடல் பயிற்சி செய்யலை, இந்த பராபவ வருஷத்தில் நான் உடல் பயிற்சி செய்ய வேண்டும், இந்த வருஷத்தில் இருந்து நான் யோகாசனம் செய்ய வேண்டும், இந்த வருஷத்தில் இருந்து நான் மூச்சு பயிற்சி செய்ய வேண்டும், இந்த வருஷத்தில் இருந்து உடல் பயிற்சி செய்ய வேண்டும், நான் சாமியை கும்பிட்றது காணாது, இந்த வருஷத்திலிருந்து இறைவனிடம் அதிகமான நம்பிக்கை வைத்து இறைவனை வழிபட வேண்டும், இறைவனிடம் வரங்கள் கேட்க வேண்டும் என்று போன வருஷத்தை விட ஒரு படியாவது இந்த வருஷம் நீங்கள் முன்னேற வேண்டும். எதில் வீக்னஸாக இருந்தீங்க, எங்கே பிளவிட்டீங்க, எங்கே தவறு செஞ்சீங்க, எங்கே தோற்று போனீங்கள், இதையெல்லாம் வெற்றிகளின் படிக்கட்டுகளாக இந்த வருஷம் மாற்றிக்கொள்ளுங்கள். அதிகமாக அக்கறை செலுத்தி படியுங்கள். உடல் பயிற்சியில் அக்கறை செலுத்துங்கள். உடல் பயிற்சி என்பது எல்லோருக்கும் வேண்டும். நீங்கள் போன வருஷம் குறைவாக செஞ்சால் இந்த வருஷம் கூட செய்யுங்க. உடம்பு சுவர் இருந்தால்தான் சித்திரம். நீங்கள் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுங்கள். இந்த பிறந்திருக்கக்கூடிய பராபவ வருஷத்தில் எங்களுடைய ஆரோக்கியம், வயதானவர்கள் எல்லாம் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். தேவைப்பட்ட மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொள்ளுங்கள், மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த மாதிரி வருஷ பிறப்பை திட்டமிட்டு வாழ வேண்டும். இறைவனிடம் பக்தியை அதிகமாக்கி கொள்ளுங்கள். போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமான பக்தியுடன் இறைவனை வணங்க வேண்டும். இப்படியெல்லாம் செஞ்சு நீங்கள் எல்லாரும் நீண்ட ஆயுள், நிறைந்த ஆரோக்கியம், நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும். சரி, கை விசேஷத்தை பற்றி சொல்கிறேன். கை விசேஷம் என்பது ஒரு அற்புதமான விஷயம். இந்த வருஷம், அதாவது 2026 பராபவ வருஷத்தில் கைவிசேஷ தினம் 15ஆம் தேதி, வருஷ பிறப்புக்கு அடுத்த நாள், வாக்கிய பஞ்சாங்கப்படி கைவிசேஷம்.
வருஷ பிறப்புக்கு அடுத்த நாள் 15ஆம் தேதி புதன்கிழமை 9 மணி 4 நிமிஷத்தில் இருந்து 9 மணி 51 நிமிஷம் மட்டும் 15ஆம் தேதி புதன்கிழமை வருஷ பிறப்புக்கு அடுத்த நாள் 9 மணி 4 நிமிஷத்தில் இருந்து 9 மணி 51 நிமிஷம். இது முதலாவது. ரெண்டாவது 9 மணி 55 நிமிடத்தில் இருந்து 12 மணி 2 நிமிஷம் PM. 9 மணி 55 நிமிடத்தில் இருந்து 12 மணி 2 PM மத்தியானம். இது ரெண்டாவது டைம். பின்னேரம் மாலை பொழுதுல 6 மணி 12 நிமிஷத்தில் இருந்து 8 மணி 9 நிமிஷம் மாலை பொழுது சாயந்தரம் 6 மணி 12 நிமிஷத்தில் இருந்து 8-9 PM. இந்த 3 நேரங்கள் கைவிசேஷத்துக்காக ஒதுக்கப்பட்ட நேரங்கள். 14ஆம் தேதி வருஷம் பிறக்குது, 15ஆம் தேதி புதன்கிழமை 9 மணி 4 9:51 AM, 9:55 12:02 PM, 6:12 8:09 PM. இந்த நேரத்தில் தான் கைவிசேஷம் கொடுக்க வேண்டிய நேரங்கள். இந்த நேரத்தில் வயதில் மூத்தவர்கள், உங்களோட வீட்டில் யார் பெரியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களிடமிருந்து ஒரு வெத்திலை 2 வெத்திலையை, ஒத்த வெத்திலை கூட 2 வெத்திலையை வைத்து பாக்கு வச்சு பூ வச்சு அதுக்கு மேலே ஒரு புதிய தாள் காசு வைத்து ஒரு சில்லறை காசை வைத்து இளையவர்களுக்கு கைவிசேஷமாக கொடுங்கள். அந்த கைவிசேஷத்தை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த வருஷம் பூராக நிறைந்த செல்வத்தோடு வாழ்வார்கள். என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.